Hi guys, welcome to our YouTube channel Amulskitchendiaries. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கார சட்னி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கார சட்னி ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் எப்போயுமே எந்த மாதிரி மெத்தடில் செய்வேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே கார சட்னிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. கார சட்னி நீங்கள் எந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு கூட இந்த கார சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். தேங்காய் பத்தை 2 தேங்காய் பத்தையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குண்டு மிளகாய் 8லேருந்து 10 அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் நீட்டு மிளகாய் போடுற மாதிரி எடுத்தால் 4லேருந்து 5 போட்டாலே கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், புளி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இன்கேஸ் புளி வேணாம் அப்படின்னா தக்காளிக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்காக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புளி ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து காஞ்ச மிளகாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்லாம் அவசியம் கிடையாது. அதோட ரா ஸ்மெல் போனாலே போதும். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பத்தையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டோம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போயுமே செய்கிறத விட இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோவை நம்ம போடலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.